வணக்கம் தொலைமிகளே, நாம இன்னைக்கு இந்த காணொலியில ஹென்றி என்கிற வாலிபன் பத்தி தான் பார்க்க போறோம். ஹென்றி என்கிற வாலிபன் தன்னோட வளர்ப்பு அப்பாவான சபாபதியோட சொந்த ஊரான கிருஷ்ணாபுரத்துக்கு வரான். ஹென்றிக்கு திடீர் நண்பனா அறிமுகமாகிறார் தேவராஜன். தேவராஜன் வீட்டிற்கு எதிரே உள்ள பாலடைஞ்ச வீடுதான் சபாபதி வாழ்ந்த வீடு. சபாபதியோட தம்பிதான் துரைக்கண்ணு பிள்ளை. துரைக்கண்ணுவும் மற்றும் ஊரில் உள்ள பெரிய மனுஷங்க எல்லாரும் ஹென்ரிய சபாபதியோட மகனாவே முழு மனதாக ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சபாபதி எழுதி கொடுத்தபடி சபாபதியோட சொத்தையும் அந்த பாலடைந்த வீட்டையும் ஹென்றிக்கு கொடுக்க ஊராருங்க ஒத்துக்கிறாங்க. அப்பா அம்மாவை இழந்த ஹென்றிக்கு ஊரே சொந்தமாகுது. மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத அந்த கிராமத்தோட அழகு ஹென்றிக்கு மட்டும் புலப்படுது. அந்த பாலடைஞ்ச வீட்டை பழைய மாதிரியே புதுப்பித்து அந்த கிராமமே அதனை பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. யாருமே இல்லாத அனாதையா வந்த ஹென்றிக்கு இங்கு ஊரே சொந்தமா மாறிடுச்சு. இது ஜெயகாந்தனின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். ஒரு எறும்போட கேள்விக்கு ஊரே பயந்து ஓடுது. ஏன் தெரிஞ்சுக்கணுமா? நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வர வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.